சார் 2026ல காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் அமைச்சரவையில இடம் பெறணும், அதுக்கான பணிகளை செய்யணும், நம்ம கூட்டணியில இருக்கனால அப்படியே இதாயிடக்கூடாது அப்படின்லாம் கார்த்தி சிதம்பரம் பேசியிருக்காரு. கட்சியினுடைய மூத்த தலைவரை அதை எப்படி பாக்குறீங்க? திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி தமிழகத்தில் இருக்கிறது. அகில இந்திய அளவில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணியில் திமுக இருக்கிறது. திமுக அகில இந்திய அளவில் குறைவான இடங்களில் போட்டியிடுகிறது, காங்கிரஸ் அதிக இடங்களில் போட்டியிடுகிறது. தமிழ்நாட்டில் தலைமை இருக்கிற திமுக அதிக இடங்களில் போட்டியிடுகிறது, காங்கிரஸ் குறைவான இடங்களில் போட்டியிடுகிறது. கூட்டணி அமைச்சரவை இதெல்லாம் எப்ப பிரச்சனை வரும்னா, தேர்தல் முடிந்து எண்ணிக்கையில பற்றாக்குறை ஏற்பட்டால்தான் இந்த பிரச்சனை வரும். அது என்ன, கலைஞர்கள் இருந்த போது அவருக்கு பெரும்பான்மை இல்லாத நேரத்திலே கூட இப்போது காங்கிரஸ் நினைத்திருந்தால் அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கலாம். அப்போது காங்கிரஸ் கட்டாயப்படுத்தவில்லை, அமைச்சரவையில் இடம்பெறவும் இல்லை. வெளியிருந்தால் அதில் கொடுத்தாங்க, கூட்டணி அப்பவும் இருந்தது. திமுகவுக்கு பெரும்பான்மை இருக்கிறது. அதனால 26ல இல்லாத விஷயத்தை இப்போ அப்படி கூட்டணி அமைச்சர்கள் இடம்பெறும் என்றெல்லாம் சொல்றதுல தவறு கிடையாது, ஆசைப்படுறதுல தவறு கிடையாது. கார்த்திக் சொல்றது அவருடைய கருத்து, ஒரு விருப்பம், அது தப்பு கிடையாது. நீங்க தலைவரா இருக்கும்போது இந்த அமைச்சரவை இடம்பெறும் சொல்லி ஒரு பேச்சு, இப்ப சிவத்திருந்தகை தலைவரா இருக்கும்போது இந்த மாதிரி பேச்சுக்கள்லாம் வருது, வெளியே வர ஆரம்பிக்கிறேன். திமுக கூட ஒரு அதிருப்தி ஏற்பட்டுப்பா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியும் விடுது சார். அதனாலதான் முதல்ல நீங்க சொல்லல சின்ன மாற்றம் என்ன, நான் இருக்கும்போது சொல்லாம இல்லை, நானும் எதிர்காலத்துல காமராஜ் ஆட்சி உண்டாக்கணும் பேசியிருக்கேன், பேசாம இல்லை. அதேதான் அவரும் பேசியிருக்காரு. இன்னும் அவர் ஒன்றும் புதுசா பேசியிருந்த, நான் சொன்னதோ தங்கபாடு சொன்னதோ இளங்கோவன் சொன்னது, ஆனா கோடி வளர்ந்த காலத்துல எல்லாரும் கிருஷ்ணசாமி சொன்னது, எல்லாரும் சொல்றாங்க. ஆட்சி தலைவராக இருந்த பிறகு கட்சியை பலப்படுத்தணும் நோக்கத்தோடு கட்சியை வளர்க்கணும், காமராஜ் ஆட்சி கொண்டு வரணும் எல்லாரும் பேசுறதுதான். அதான் அவரும் பேசுறாரு. அதுல ஒண்ணும் அதனால திமுகவுக்கும் சொல்லப்படுறதுக்கு சண்டை இருக்குன்னு அர்த்தம் கிடையாது, அல்லது காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் சண்டை இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. ரெண்டாவது, நீங்க திமுகவோட காங்கிரஸ் கூட்டணியில இடம் பெற்று எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம், எம்பியில வெற்றி பெற்றிருக்கிறோம். இப்ப 40க்கு 40 ஸ்டாலின் அவருடைய தலைமையில, திமுக தலைவருடைய தலைமையில மாபெரும் வெற்றியை இந்த கூட்டணி பெற்றிருக்கிறது. இந்தியாவில் இருக்கிற கூட்டணி தலைவர்களிலேயே ராகுல் காந்தி அவர்கள் எதிர்காலத்தில் பிரதமராக முதல் கொடுத்தவர், குரல் கொடுத்தவர் தளபதி திரு ஸ்டாலின், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான். அப்படி கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்திட்டு இருக்கிற போது இன்னொருத்தரை காமிச்சு அவரை கட்டிக்கிறீங்களா, ஆகி போய் கேட்டா கூட அர்த்தம் இருக்கு. கல்யாணம் பண்ணி இலக்கமா குடும்பம் நடத்திட்டு போது பக்கத்து வீட்டுக்காக கட்டிக்கிறீங்க அப்படி. அதான் அந்த கேள்விக்கு இடம் இல்லை. திமுக கூட்டணியில அங்க வைக்கிறீங்க, 3வது முறையா மின்கட்டணம் உயர்ந்திருக்குது, இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல எதிர்ப்புன்னு இல்ல, அதெல்லாம் அரசாங்கம் மறுபரிசீலனை செய்யணும். அவங்களுக்கு 1000 காரணங்கள் இருக்கலாம். இருந்தாலும் அடிக்கடி மின்கட்டணம் உயர்வு இது மாதிரி வர்ற போது பொதுமக்களுக்கு அந்த தாங்குற சக்தி இருக்கும். பொதுமக்களை நம்ம வலிமைப்படுத்தி பல்வேறு வகையில வசதி பண்ணிட்டு அதுக்கு பிறகு மத்திய அரசோ மாநில அரசோ எந்த கட்டணமா இருந்தாலும் சிறிது உயர்த்தலாமே தவிர ஒரேடியா கட்டணங்கள் உயர்த்துவதெல்லாம் ஏழை எளிய மக்களை பாதிக்கிற விதத்தில் இருக்கக்கூடாது. அதே தமிழக அரசு அப்போதைக்கு அப்போது மறுபரிசீலனை செய்யணும். எல்லா கட்சியும் சில கட்சி போராட்டம் நடத்துறாங்க, கூட்டணிங்கிறதுனால கருத்து சொல்றோம், அவ்வளவுதான். அதனால அது அரசாங்கத்துக்கு வரி போடாம அரசாங்கமே நடத்த முடியாது. அதே நேரத்தில் மக்களுக்கு தாங்கக்கூடிய அளவிலேயே வரி விதிப்பு இருக்கணும், அவ்வளவுதான்.